Please understand that every single poor family in this country, is going to be given 8,500 rupees a month, 1 lakh rupees a year by the next government. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் 8,000 ரூபாய் பெறும். ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெறும். We are going to wipe out poverty from India forever. இந்தியாவிலிருந்து வறுமையை நிரந்தரமாக அழிப்பதென முடிவு செய்திருக்கிறோம். We have also committed that we are going to give women 50% reservation in government jobs, and we are going to implement the reservation in the Lok Sabha and the Rajya Sabha immediately and not after 10 years like Mr. Narendra Modi has promised. அரசு வேலைகளில் 50 விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம். உடனடியாக இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்துவோம். 10 ஆண்டுகள் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம். Finally, for the women, ASHA workers and Anganwadi workers, we are going to double their wages for them. இந்தியாவிலே ஆஷா பணி செய்கின்றவர்களுக்கும் அங்கன்வாடிகளிலே பணி செய்கின்றவர்களுக்கும் அவருடைய ஊதியத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டிருக்கிறோம். The Prime Minister has completely ignored the fishermen of this country. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த தேசத்தினுடைய மீனவர்களை முழுமையாக மறந்துவிட்டார். He does not even think about them. அவர் அவர்களை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை. But fishermen are no less than our farmers. நம்முடைய விவசாயிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய மீனவர்களும் முக்கியமானவர்கள். They take huge risks and they provide food to our country. அவர்கள் பேர் ஆபத்துகளுடன் கடலுக்குள் சென்று நம் மக்களுக்கு உணவை தருகிறார்கள். So we have created a special manifesto for fishermen. அதற்காக மீனவர்களுக்கு என்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். And we are going to give them a diesel subsidy for their fishing boats. அவர்களுடைய படகுக்கான டீசல் மானியத்தை தரப்போகிறோம். Insurance for their boats. அவர்களுக்கான படகுகளுக்கு காப்பீடு தரப்போகிறோம். We are going to give them a fisher folk credit card. அவர்களுக்கு நாம் கிரெடிட் கார்டு வழங்க போகிறோம். And we are going to recognize inland fishing and aquaculture as agriculture. உள்நாட்டு மீன்பிடிப்பதையும் அக்வாகல்ச்சர் என்ற அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம். Finally, I'd like to end by saying this is an ideological battle. This is a battle for your history, for your tradition, for your culture, for your way of life. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவ போராட்டம். உங்களுடைய பண்பாட்டுக்காக, உங்களுடைய வரலாற்றுக்காக, உங்களுடைய கலாச்சாரத்திற்காக, உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுகிற யுத்தம் தான் இந்த தேர்தல். I'm going to stand and the Congress party is going to stand with the Tamil people to protect your language, to protect your culture and your history. நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம். உங்கள் பண்பாட்டோடு இருப்போம், உங்கள் மொழியோடு இருப்போம், உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம். And no, forget Narendra Modi. No force on this planet can harm the people of Tamil Nadu, their language and their tradition. உங்களுக்கு ஒரு உறுதி சொல்கிறேன், நரேந்திர மோடி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். This election is being fought to save Indian democracy, and it is being fought to protect the Indian Constitution. இந்த தத்துவ போர் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் மேற்கொண்டிருக்கிற யுத்தம். And I am confident we are going to win this fight. நான் உறுதியாக சொல்கிறேன், நாம் இந்த போரில் வெற்றி பெற போகிறோம். I'd like to once again thank you for coming here and for all the love and affection you always shower on me. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அன்பை என்மேல் பொழிந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். Thank you.
வணக்கம். நன்றி, வணக்கம். 40க்கு 40